ஹலோ மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், ஓம் நம சிவாய் சத்தம் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க எதிரொலிக்குது. வழக்கமா மார்ச் மாசம் திறக்க வேண்டிய வெள்ளியங்கிரி மலை பாதை இப்போ கோர்ட் உத்தரவால February 1லயே ஓபன் ஆகிடுச்சு. ஆனா போன வருஷம் நடந்த சில துயரமான சம்பவங்களை மனசுல வச்சு வனத்துறை இப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள் இதோ. 1. February 1 முதல் May 31 வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதி. காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே அடிவாரத்திலிருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. 2. மருத்துவ பரிசோதனை கட்டாயம். இதய நோய், மூச்சு திணறல் அல்லது ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க மலையேறத தவிர்க்கணும்னு வனத்துறை கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. 3. 6 மற்றும் 7வது மலைகள்ல சிறப்பு மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. உடல்நிலை சரியில்லைனா உடனே அங்க இருக்கிற டீமை அணுகுங்க. 4. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலும் தடை. பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு ₹20 டெபாசிட் வாங்கப்படுது. நீங்க பாட்டிலை திருப்பி கொண்டு வந்தாதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். 5. பிஸ்கட் ஸ்நாக்ஸ் கவர்களை அடிவாரத்திலேயே பிரிச்சு காகித பைகள்ல மாத்திட்டு தான் உள்ள விடப்படுறாங்க. காட்டுக்குள்ள குப்பை போடுறது பெரிய குற்றம். 6. யானைகள் நடமாட்டம் அதிகம். அதனால பக்தர்கள் கூட்டமா தான் போகணும். பாதையை விட்டு தனியா காட்டுக்குள்ள எங்கேயும் விலகி போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 7. போதைப் பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. 8 பேர் கொண்ட சிறப்பு ரோந்து குழுவினர் மலையில 24 மணி நேரமும் கண்காணிப்புல இருப்பாங்க. கண்ணா, பக்தி முக்கியம்தான், ஆனா அதை விட உங்க உயிர் ரொம்ப முக்கியம். 7 மலை ஏறுறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு மெகா சேலஞ்ச். வனத்துறை சொல்ற பேச்சை கேட்டா உங்க பயணம் தெய்வீகமா இருக்கும், இல்லனா ரிஸ்கா முடிஞ்சிடும். பிளாஸ்டிக் இல்லாத பக்தியே ஈசனுக்கு உகந்தது. இட்ஸ் a spiritual trek with strict ecological rules, பாஸ். நீங்க இந்த வருஷம் வெள்ளியங்கிரி போக போறீங்களா, இல்ல ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டீங்களா? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் லோக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ஏஞ்சல் அருணா. ஈசன் அருள் வேணும்னா ஒரு விசில் போடுங்க பாஸ்.